ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நாளும் உபேட்சிக்கில்ல, ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நாளும் உபேட்சிக்கில்ல, ஒரு நாளும் മറക്കുകയില്ല എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. എല്ലാ കരങ്ങളും ഉയർത്തി ഒരു നാളും മറക്കുകയില്ല എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി, എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നുമെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എന്നുമെന്നും മതിയായവൻ. സോരുമുള്ളാന മനിതൻ സോദനയിൽ ബലനടയ, ചേർന്ന് ഹൃദയത്തിനാളത്ത് പാടുക. സോദനയിൽ ബലനടയ, ആറ്റി തേറ്റിടും തേറ്റരവാലൻ, ആണ്ടവരൻ നോടിരുപ്പാ, ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல் லாக மாறி தேவனோடிருப்பாடும் தெய்வமே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். அசைவாடும் தெய்வம், சொர்க்கம் திறக்கப்படுவதாக. அசைவாடும் எல்லா தடைகளும் உடையட்டும், எல்லா சத்துருடைய கிரியைகள் இந்த ராத்திரி கால தகர்ந்து மாறத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவருடைய அளவற்ற சக்தி இந்த ராத்திரி வேளை இந்த மைதானத்தில் இறங்கும்படியாய் எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, என்னை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால், என்னை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால், என்னை நீரப்பிடும். ரெண்டு
கைகளை தட்டி எல்லா தெய்வ பிள்ளைகளை ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து சப்தம் உயர்த்தி அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற எல்லா தெய்வ பிள்ளைகள் வாய்களை திறந்து சக்தியோடு இந்த ராத்திரி கால ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரமால ஹல்தனாதிபல் பிரௌடமனகதல் வைடமனகதல் ரியாந்தனாதியா. இந்த ராத்திரி காலம் இந்த நகத்து ஒருவரும் பார்வையாளர்களாய் அல்ல, ஏதோ கண்டுவிட்டு போகிறதற்கல்ல, அவன் பிரசங்கிக்கிறவர்களை கண்டுவிட்டு போகிறதற்கல்ல, எனக்கு ஒரு தெய்வீக விடுதல் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள் இந்த ராத்திரி கால கரங்களை தட்டி வாய்களை திறந்து சப்தம் உயர்த்தி தெய்வத்தை ஆராதிக்கட்டும். இந்த ராத்திரி காலம் இதற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற ஒருவரும் வெறுமனையாய் மடங்கி போகிறது அல்ல. இந்த சப்தம் முழங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வத்தினுடைய அற்புத சக்தி வெளிப்படட்டே. சகல சாபத்தினுடைய கட்டுகள் அந்தகார கிரியைகள் நசரனாயிருக்கிற இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் உடையத்தக்கதாய் தெய்வத்தினுடைய அளவற்ற சக்தி ஒரு நதி போல தேசத்தின் மேல், ஒரு நதி போல தேசத்தின் மேல் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பாயட்டே. ஓ ரமண ஹல்தனாதி மனரகதல ரியாந்துனியா. தெய்வீக வசனத்தினுடைய சக்திக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்தகார வல்லமைகள் சகல தேசாதிபதியுடைய கிரியைகளை வானத்திற்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த நசரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆமென் கடிந்து புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். தெய்வத்தினுடைய மகத்துவம் இந்த ராத்திரி காலம் வெளிப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Hallelujah Jesus. Praise Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷத்தோட Hallelujah. உற்சாகமாய் Hallelujah. ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல திருநாமம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாள் ராத்திரி வேளையில் மகிமைப்படுவதாக. கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒருமித்து கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். ஸ்தோத்திரம். விசேஷ விதமாய் மேடையில் அலங்கரித்திருக்கிற எல்லா தெய்வ ஊழியக்காரர்கள் ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான இந்த இடத்தில் அறிமுகப்படுத்தின அருமையான பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் பீட்டர் பாஸ்டர் அவர்கள், அதுபோல இந்த ஸ்தல சபையினுடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசன் இன்றைக்கு தான் முதல் முறையாய் பார்க்கிறேன். ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் கடந்து வந்த போதும் என்னை மீட்டிங் கூப்பிட்ட நாட்கள் இருந்து அன்போடு கூட விசாரிக்கிறேன். ஒரு நல்ல தெய்வ மனுஷனை கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுபோல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின தெய்வ பிள்ளைகளுக்காய் ஆமென் ஸ்தோத்திரம். மேடையில் இருக்கிற எல்லா தெய்வ ஊழியக்காரர்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஹிருதயபூர்வமாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க கரமுய தொழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ராத்திரி காலம் ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வம் நம்மோடு கூட உண்டு. ஆமென். ஏது ஆமென் ஸ்தலத்தில் நான் கடந்து போனாலும் என்னுடைய ஹிருதயத்தில் உள்ள ஒரு காரியம் மாத்திரம், ஏது பிளாட்ஃபார்மிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கிருபையில் அநேக இடங்களில் கடந்து போய் அர்ஹதை இல்லாத ஸ்தானங்களில் தகுதி இல்லாத ஆமென் எத்தனையோ இடங்களில் போய் ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் கிருபை தருகிற அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்கு போனாலும் என்னுடைய ஹிருதயத்தில் உள்ள ஒரே ஒரு அனுபவம், தெய்வ பிரசன்னம் இல்லாத அல்லது தெய்வீக அனுபவம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ஏறுகிறதை விரும்புகிறதில்லை. காரணம் ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வம் இல்லாவிட்டால் அல்லது தெய்வீக பிரசன்னம் நம் நடுவில் இல்லாவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனை சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருந்தாலும், எத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருந்தாலும், என்னதான் நல்லா பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் அது கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் நிச்சயமாகவே இந்த ராத்திரி காலம் எனக்கு சொல்ல முடியும், நாம் ஆமென் ஸ்தோத்திரம் வர வேண்டிய அநேகர் இந்த ராத்திரி காலம் கடந்து வராவிட்டாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை கர்த்தர் இந்த ராத்திரி காலம் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் கேட்கிற உங்களுடைய ஜீவிதத்தில் மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ராத்திரி காலம் தெய்வம் அற்புதத்தை செய்ய போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். காரணம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் அற்புதத்தின் தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமம் அதிசயமுள்ள நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி காலம் அவருடைய நாமத்தை அன்றி கொண்ட, அவருடைய நாமத்தை உத்தமமாய் சேவிக்கிற ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒருவரையும் கர்த்தர் வெறுமனையாய் விடுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிரத்யேகதை அனுபவம் என்ன அப்படின்னா, தம்மிடத்தில் கடந்து வருகிறவர்கள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும் ஆமென் அவனை வெறுமனையாய் விடுகிறது இயேசுவுக்கு விருப்பமும் அல்ல, அது அவரால் கூடாத காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். இயேசுவினிடத்தில் ஒரு தடவை 10 குஷ்டரோகிகள் அவருக்கு முன்பதாய் கடந்து வந்தார்கள். இந்த 10 குஷ்டரோகிகள் கடந்து வந்த போது இயேசு கிறிஸ்து அவர்களை எத்தனை பேரை சௌக்கியமாக்கினார்? எத்தனை பேரை சௌக்கியமாக்கினார்?
ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க பதில் கொடுக்கறதுனால எனக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில இடங்களில் போகும்போது நாங்க பிரசங்கிக்கிறவர்கள் ஏதோ ஒற்றைக்கு தனியாய் பேசி கொண்டிருக்கிறது போல இருக்கும். ஆமீன் ஸ்தோத்திரம். ஜனம் ஆமீன் இருந்தாலும் வாயே திறக்காமல் இருக்கிறவர்கள் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் பாஸ்டர் சொன்னது போல நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன். ஆமீன் வந்திருக்கிற ஜனங்கள் நிச்சயமாகவே நல்ல அனுபவம் உள்ள ஜனங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன் ஸ்தோத்திரம். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஆமீன் இந்த 10 குஷ்டரோகிகள் தன்னிடத்தில் கடந்து வந்தபோது ஒருவனை அல்ல சௌக்கியமாக்கினது. எத்தனை பேரை சௌக்கியமாக்கினார்? 10 பேரையும் அவர் சௌக்கியமாக்கினார். ஆனால் கவனிக்கணும், உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தெய்வம் நம்முடைய ஹிருதயத்திலிருந்து அல்லேலூயா. சிலருக்கு அனுபவம் உண்டு. ஸ்தோத்திரம். காரணம் என்ன அப்படின்னா, எத்தனைதான் ஆண்டவர் நன்மை செய்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறதற்கு ஒருபோதும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறதும் அல்ல. நன்மை செய்தவர்களை சீக்கிரத்தில் நம்ம மறந்து போவோம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவினுடைய பிரத்யேகதை நன்றி இல்லாதவர்கள் என்று தெரிந்தாலும் ஆமீன் ஸ்தோத்திரம், நன்றி ஆமீன் அறிதல் இல்லாதவர்கள் என்று அறிந்திருந்தாலும் கடந்து வந்த ஒருவனையும் வெறுமனையாய் அனுப்பாத தெய்வம். காரணம் என்ன தெரியுமா? நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். கைகளை தட்டி இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர். எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் யாவரையும் வாழ வைப்பவர். சொல்லுமா? நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். ரத்தமே, இயேசுவின் ரத்தமே ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. ரத்தமே ரத்தமே இயேசுவின் ரத்தமே ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். விசுவாசத்தோடு இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். ஓ, நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் கடைசியே சொல்லுங்க பார்க்கல. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். ஒருபோது நம்மை கைவிட நலம் இல்லை என்று சொல்லி உலகம் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமீன் ஸ்தோத்திரம், உன்னை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, உன்னை புறம்பே தள்ளாத தெய்வம் உண்டு. உன்னை ஒதுக்கினவருடைய முன்பில், உன்னை தள்ளினவருடைய முன்பில், உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தெய்வம் இந்த ராத்திரி காலம் உனக்காக கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் 2 கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வ நாமத்தை மகத்துவப்படுத்தட்டு. இந்த ராத்திரி காலம் ஒருவரும் இதற்குள்ளாய் மௌனமாய் இருக்கிறதற்கு அல்ல. ஆமென். தெய்வ சமூகத்தில் எத்தனை பேருக்கு சமர்ப்பிக்க முடியும்? நிச்சயமாகவே ஆமென். ஆமென். நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய அவஸ்தைகள் மாற்ற நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவால் கூடும். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதிருக்கலாம், ஆனால் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வத்தால் கூடாத ஒரு அனுபவமும் இந்த உலகத்தில் இல்லை. ஏது மனுஷனையும் விடுவிக்க, ஏது வியாதியையும் சௌக்கியமாக்க, ஏது மனுஷனையும் பாவத்தின் அனுபவத்தில் இருந்து விடுவித்து நித்திய ராஜ்யத்திற்கு அவகாசியாய் மாற்ற நம்முடைய தெய்வத்தால் கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். உண்மையாய் தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறவர்கள் யாரோ, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் யாரோ,
உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் யாரோ அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கை தட்டுகிறதற்கும் பிரதிபலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆரோக்கியம் இருந்தாலும் கை தட்டுகிறதற்கு, ஆமென் ஸ்தோத்திரம் பலன் இருந்தாலும் மனசில்லாது இருக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி காலம் ஆமென் ஸ்தோத்திரம் பலகீனம் உண்டாயிருந்தாலும், ஆமென் பலகீன அனுபவத்தின் நடுவிலும் தெய்வத்தை நாம் உத்தமமாய் ஆராதிக்க தயாரானால் நம்மை விடுதலையாக்கி சௌக்கியமாக்கி அனுப்ப தெய்வம் போதுமானவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன், பலன் உள்ள காலகட்டத்தில் நாம் ஆண்டவரை உத்தமமாய் ஆராதித்தால் பலவீன காலகட்டங்களில் ஒரு மனுஷனுடைய கையிலும் வீழ்ந்து போகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல. பலவீன நாட்களில் நம்மை தூக்கி சுமக்க அவர் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் இந்த சத்தத்தை கேட்கிற சிலருடைய அனுபவம், சிலருடைய ஹிருதயத்தில் உள்ள சில கேள்விக்குறிகள் உண்டு. நான் மனுஷனுடைய கையில் வீழ்ந்து போவேனோ, என்னுடைய மக்களுடைய கையில் வீழ்ந்து போவேனோ, நான் மற்றவர்களுக்கு பல பாரமாகி போவேனோ என்கிற சிந்தாகுலத்தில், வேதனையில், துக்கத்தில் இந்த ராத்திரி காலம் காணப்படலாம். நீ ஆண்டவரை உத்தம ஹிருதயத்தோடு ஆராதித்தால், தெய்வத்தை சேவிக்க வேண்டிய அனுபவத்தில் உத்தமமாய் சேவித்தால், ஒரு மனுஷனுடைய கையிலும் உன்னுடைய அந்தியம் உண்டாயிருப்பதல்ல. ஆமென். ஒரு மனுஷனுடைய கையிலும் நீ வீழ்ந்து போகிறதற்கு அவர் அனுமதிக்கிறவர் அல்ல. ஆமென். ஒரு எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டு போனது போல ஆமென் உன்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ள, தன்னுடைய மகிமையில் சேர்க்க அவர் போதுமான தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஏதோ கடமைக்காக அல்ல தெய்வத்தை ஆராதிக்க வேண்டியது. ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்தால், உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. ஒரு அனுபவம் மாத்திரம் சொல்லிட்டு நான் வேகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரசங்கம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆமென் சிலர் அங்கிருந்து கண்ணடைச்சு தொடங்கியாச்சு. பாஸ்டர் நேரமே நிறுத்தினா நேரமே போகலாம், தனுப்பும் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். போய் பெட்ஷீட்டும் புதைச்சு உறங்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் ஆமென் பக்தன் இப்படியே இருந்து எத்தனை நேரம் ஆமென் ஸ்தோத்திரம் தூங்கி உறங்கி கொண்டிருப்பாய், எத்தனை நேரம் கை ஆமென் முடக்கி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அதல்ல வேண்டியது, தெய்வத்தை உத்தம ஹிருதயத்தோடு ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். பாரம்பரிய ஒரு சபையில் ஒரு வயசான ஒரு தகப்பனார் இருந்தார். கிட்டத்தட்ட 65-70 வயசு அனுபவம் உள்ள பிராயம் உள்ள ஒரு தகப்பனார் உண்டாயிருந்தார். அவரு ஆமென் பாரம்பரிய அனுபவத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் தெய்வத்தை ஆராதிக்கிற காரியத்தில் பயங்கர தீவிரம் உள்ள ஒரு மனுஷன். ஆமென் ஸ்தோத்திரம். இவருக்கு பிரசங்கம் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? அல்லேலும் வையா அல்ல, அல்லேலும் அல்லே ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சிலருடைய சப்தம் கேட்கும்போது பாஸ்டர் அல்லேலும் வையாதா என்கிறது போல இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராத்திரி அல்லேலூயா, அல்லேலும் வையா அல்ல, நமக்கு வெளிப்பட வேண்டியது அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அப்பச்சனுடைய அனுபவம் பிரசங்கம் கேட்ட ஆட்டோமேட்டிக்கா அப்பச்சனுக்கு அல்லேலூயா வரும். அப்போ ஸ்தோத்திரம். இது சபை பாஸ்டருக்கு தெரியும். பாஸ்டர் ஆமென் ஸ்தோத்திரம் கூப்பிட்டு ஒரு காரியம் சொன்னார். அடுத்த வாரம் நம்முடைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுகிறது நான் அல்ல, சபை நாளானதுனால பிஷப் பிரசங்கம் பண்ண வருவாரு. அதனால நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் அவர் வரும்போது ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தரேன்னு கேட்டப்போ அப்பச்சனுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா காரியம் ஒன்னு மாற்றி வைக்கலாம்னு தோணுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. இன்றைக்கும் உண்டு ஸ்தோத்திரம். சிறிய விஷயங்களுக்காய் ஆமென் ரட்சிப்பு அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை மாற்றி வச்சுட்டு போகிறவங்க உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பைசைக்கு வேண்டி உபதேசம் மாற்றுகிறவர்கள் உண்டு. பணத்திற்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஏதெങ്കിലും காரியம் சொல்லி ஜனத்தை நரகத்தில் கொண்டு போகிறதை பார்க்கலும் ஆமென் ஸ்தோத்திரம். பைசா கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல, அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்ல, மறிக்க வேண்டியது வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு காலேபு மரிச்சால் நிச்சயம் லட்சக்கணக்கான காலேபு தேசத்தில் எழும்புவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்கலாம். பிரைஸ் தி லார்ட். இது பணத்துக்கு வேண்டி செய்கிற ஊழியம் அல்ல, மனுஷனை சுகிப்பிக்கிறதற்காக செய்கிற ஊழியமும் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தது அவருடைய நாமத்துக்காக செய்யணும். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப அப்பச்சனுக்கு தற்காலம் கேட்டப்போ ஒரு சந்தோஷம் ஆச்சு. அவர் ஆமென் சொல்லிட்டு போனாரு. அடுத்த வாரம் அதுபோல பிரசங்கிக்க வந்தப்போ ஆமென் பிஷப் ஏறி நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினாரு. 2-3 வார்த்தை சொல்லி கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் இன்னைக்கு பகல் காலம் உங்களை விடுதலை ஆக்குவார்னு சொன்னப்போ அப்பச்சனுக்கு இந்த உற்சாகம் உள்ள வார்த்தைகள் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹிருதயத்தில் என்ன வரும்? அல்லேலூயா. வருகிறவங்க அல்லேலூயா சொன்னா போதும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அப்பச்சன் இந்த பிரசங்கம் கேட்டப்போ இயேசு நல்லவர், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார்னு சொன்ன உடனே அப்பச்சன் கை உயர்த்திட்டு ஆன்னு தொடங்கினாரு. என்ன ஞாபகம் வந்தது? ஆமென் சொல்லுங்க பார்க்கல.
ஸ்தோத்திரம். பலரும் இப்போ இங்க உண்டு. ஸ்தோத்திரம். பயங்கர ஆராதனை, கையடிச்சு ஆராதிப்பாங்க, உருண்டு பரண்டு ஆராதிச்சாலும் ஹிருதயத்துக்குள்ள தெய்வமே வீடு அடைச்சனோ இல்லையோ, ஆமீன் ஸ்தோத்திரம், வாங்கி கறி வச்சுட்டு வந்த மட்டனும் பீஃபும் தெய்வம் பாதுகாக்கட்டு, உம்முடைய தூதனை அனுப்புவீராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தூதனை வச்சிருக்கிறது நமக்கு வீட்டுல இருக்கிற பாத்திரம் காக்க அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கவனிக்கணும். அப்ப அப்பச்சனுக்கு பிரசங்கம் கேட்டப்போ வந்தது. என்ன அவர் யோசிச்சாரு? ஸ்தோத்திரம். அடங்கி கொஞ்சம் அமைதியா இருந்தார். அடுத்த செகண்ட் அடுத்த பிஷப் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆமீன் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லையே இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இது கேட்டப்போ அப்பச்சனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் ஆச்சு. அவர் கரம் உயர்த்திட்டு அல்ல கூட ஸ்தோத்திரம். நம்ம பல வருஷமா கேட்டு 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 ஆமீன் ஸ்தோத்திரம், அதுல யாதோ ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்கிறவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இனி இயேசு வருவாரா வரமாட்டாரா, ஆமீன் ஸ்தோத்திரம், இது கட்டுக்கதைன்னு சொல்லி ஜீவிக்கிறவர்கள் உண்டு. இந்த ராத்திரி காலம் வசனத்தினுடைய அனுபவத்தில் ஸ்தோத்திரம், இந்த ராத்திரி காலம் தேசத்தோடு நான் சொல்லட்டும், நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீ ஆயத்தப்பட்டாலும் ஆயத்தப்படாவிட்டாலும், ஆமீன் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் தம்முடைய சபையை சேர்க்க அவர் வேகத்தில் வரப்போகிறார். தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க அவர் வேகத்தில் வரப்போகிறார். அவர் பாவியை சேர்க்க அல்ல, மறுபடியும் வருகிறது. தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க, அவருக்காக வாழுகிற தம்முடைய ஜனத்தை சேர்க்க ஆமென் அவர் வேகத்தில் வரப்போகிறார். ஓ ரபல சந்தனாத். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இது கேட்டப்ப அப்பச்சனுக்கு தாங்கி இருக்க முடியல. எலிமினேட் சொன்னாருடா, நீ எனக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தராட்டியும் பிரச்சனை இல்ல, இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா ஸ்தோத்திரம். சப குலுங்கி குலுங்கி சிரிச்சு. ஆமென் சொல்லுங்க வாங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே பிஷப் ஓடி வந்தாரு. ஓடி வந்துட்டு கை கொடுத்துட்டு அப்பச்சனோட கேட்டாரு, அப்பச்சா ஆமீன் ஸ்தோத்திரம், நீங்க அல்லேலூயா சொன்னதுல எனக்கு ஒரு வேறுபாடும் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நாங்க இப்படி வெளியே ஆமீன் ஸ்தோத்திரம் வெள்ளையும் இட்டுட்டு ஆமீன் கருத்த கயிறு உண்டுனது அர்த்தம். ஆனா நானும் அந்த கூட்டத்துல உள்ளதுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பலரும் ஸ்தோத்திரம் எல்லாம் செய்துட்டும் அறியாதது போல ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன் ஸ்தோத்திரம். நாம ரட்சிக்கப்பட்டோமேயானால் ஆமீன் ஸ்தோத்திரம் ரட்சிக்க ஒரு தெய்வ பிள்ளையினுடைய அடையாளம் மனுஷனை காணும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு வேஷம், ஆமீன் ரட்சிக்கப்பட்டவனை காணும் போது ஒரு வேஷம், ரட்சிக்கப்படாதவனை காணும் போது ஒரு வேஷத்தில் அல்ல ஜீவிக்க வேண்டியது. நாம் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையானால் மரிக்க வேண்டியது வந்தாலும் ஆண்டவருக்காக பைபிளும் நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிட்டு சொல்லணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். அப்ப இது கேட்டப்போ அப்பச்சனோட வந்துட்டு பிஷப் சொன்னாரு, அதனால கவலைப்பட வேண்டாம், நானும் அந்த கூட்டத்துல உள்ளதுதான், ஆனா எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது, அது என்ன ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தராட்டியும் அல்லேலூயா. அப்ப அப்பச்சன் விஷயத்தை சொன்னார். ஸ்தோத்திரம். அவர் வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஆமீன் நல்ல ஒரு கடையில கொண்டு போய் 2 ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. அப்ப அல்லேலூயா சொல்லாம இருந்திருந்தா ஒரு ஜோடி, அல்லேலூயா சொன்னதுனால ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ராத்திரி காலம் செருப்புக்கு வேண்டி அல்ல தெய்வத்தை ஆராதிக்க வேண்டியது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதெങ്കിലും கிட்டும் என்று அல்ல ஆராதிக்க வேண்டியது. ஆமீன் ஸ்தோத்திரம். அமெரிக்கா வீசா வரும், ஆப்பிரிக்கால வீசா வரும், ஆமீன் கனடால ஆமீன் டோர் ஓபன் ஆகும்னு சொல்லி அல்ல தெய்வத்தை ஆராதிக்க வேண்டியது. ஆமீன் ஸ்தோத்திரம். நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் தந்த தெய்வத்தை ஆமீன் ஒண்ணு இல்லாவிட்டாலோ, ஜீவிதத்தின் மேகலையின் நன்மை இல்லாவிட்டாலோ, உயர்ச்சி இல்லாவிட்டாலோ, விடுதல் இல்லாவிட்டாலோ, நான் அவரை மாத்திரமே ஆராதிப்பேன் என்கிற தீர்மானத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை இந்த ராத்திரி காலம் இதனகத்து உண்டானால் நீ வெறுமனையாய் கடந்து போகிறது அல்ல, உன்னுடைய விசுவாசத்தை காண்கிற தெய்வம். அன்றைக்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தீச்சூளையில் நின்று விடுவித்தவர் இந்த ராத்திரி காலம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய தலைமுறைகளையோ ஆமென் அந்தகாரத்தினுடைய கிரியையில் நின்று விடுவிக்க அவர் போதுமானவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டு. ஊடமான சந்தல ரகதல பிரௌட வரகதல வைடராதியா ஆமென். இந்த தேசத்தில் ஜனத்தை ஆமென் குடும்பத்தை ஆமென் தலைமுறைகளே பாவத்திலோ அந்தகார கிரியைகளிலோ ஆமென் வேண்டாத வழிகளிலோ கெட்டப்பட்ட அனுபவத்தில் வைத்திருக்கிற சகல சாத்தானிய கிரியைகள் சகல பாரம்பரிய போராட்டங்கள் நுகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த ராத்திரி வேளை உடைந்து மாறட்டு. ஜனம் சுவாதரியமாகட்டும். ஓ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனால பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்தல்ல, அடுத்து இருக்கிறவங்களை கண்டல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், முழு இருதயத்தோடு அவரை உத்தம ஹிருதயத்தோடு இந்த ராத்திரி வேளையிலும் நாம் ஆராதிக்க தயாரானால் நம்முடைய ஜீவிதத்தில் அவர் விடுதல் நல்க போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. சற்று நேர சிந்தனைக்காய் ஒரு வாக்கியம் மாத்திரம் வேகத்தில் வாசித்து நான் உங்களுக்காய் ஜெபித்து கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 9-10 வசனங்கள் ஒருவர் சத்தம் வைத்து வாசிக்கலாம். ஒன்னு மைக்ல வாசா நல்லா இருக்கும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வேத பாகம் வாசிக்கும் போது கேட்கும் போது நமக்கு ஒரு காரியம் புரியும். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், எங்கே சம்பவிக்கிற காரியம் என்பதை குறித்து வேதம் வாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய ஆமென் அனுபவத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஊழிய யாத்திரையின் நடுவில் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு அவர் கடந்து வந்தபோது வாசிக்கிறோம். அதனுடைய லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போதும் கவனிக்கணும். இந்த சம்பவம் நடக்கிறது எங்கே? இயேசு இந்த வார்த்தையை யாரோடு கூட சொல்லுகிறார்? ஆமென் ஸ்தோத்திரம். எந்த இடத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்பதை குறித்து சிறிய ஒரு முகவரை மாத்திரம் சொல்லிட்டு நான் வேகத்தில் கடந்து வருகிறேன். அதனுடைய 1ஆம் வசனமே சொல்லுகிறது, அவர் எரிகோவில் பிரவேசித்தது. ஆமென். பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். வேத புத்தகத்தில் நமக்கு நன்றாய் தெரியும். வேத புத்தகம் சொல்லுகிறது, ஆமென், எரிகோ பட்டணத்தை குறித்ததான ஒரு சரித்திரம் உண்டு. எரிகோ பட்டணம் எப்பேற்பட்ட பட்டணம் என்பதை குறித்து வேத புத்தகம் சில சரித்திரம் சொல்லுகிறது. என்ன சரித்திரம் உண்டு? யோசுவா ஆமென் ஸ்தோத்திரம் சரித்திர புத்தகத்தில் வாசிக்கும் போது யோசுவாவினுடைய காலகட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவா பக்தனால் தெய்வ பக்தனால் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்தது எரிகோ பட்டணம். காரணம், ஆமென், பாவத்தால் நிறையப்பட்ட பட்டணம், அக்கிரமத்தால் நிறையப்பட்ட பட்டல். ஆமென் ஸ்தோத்திர கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி நடக்கணும். 7வது நாளிலோ நீங்கள் எக்காலம் ஊதி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், வாய் திறந்து ஸ்துதிக்க வேண்டும். அப்பொழுது எரிகோ மதில் ஆமென் ஸ்தோத்திரம் வீழும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் துதிக்கிற தெய்வ பிள்ளைகள் இதற்குள்ளே ஒரு குறி சொல்லுகிறவனை தேடி போக வேண்டாம். ஆமென். ஒரு மனுஷனிடத்தில் போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்தில் உன்னுடைய கதவடைத்து தெய்வ சமூகத்தில் நீ துதிக்க தயாரானால், கர்த்தரை முழு ஹிருதயத்தோடு துதிக்க தயாரானால், ஆராதிக்கிறவனுக்கு முன்பதாய் எரிகோ மதில்கள் இந்த ராத்திரி காலமும் இடிந்து வீழும். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி தெய்வத்தை மகத்துவப்படுத்த. இதற்குள்ளாய் நீ துதிக்கும் போது, இதற்குள்ளாய் நீ ஆராதிக்கும் போது இந்த ராத்திரி வேளையோ ஆமென் சில எரிகோ மதில்கள் சுவிசேஷ கோஷணத்திற்கு விரோதமாய் வசனத்தை சபித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சாபம் கூறினான்? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பட்டணம் ஒருபோதும் என்ன ஆகாது. ஆமென் சொல்லிருக்கிறார். எதற்காக? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனம் வாசிக்கும் போது தெரியும். ஆமென் சகேயு என்கிற ஒரு மனுஷனை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்குள்ளாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த ராத்திரி காலம் ஆமென் இயேசு கிறிஸ்து கூட்டத்தோடு வருகிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல விடுதல் கொடுக்கிறது. ஆமென். கூட்டத்தோடு தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல விடுதல் கொடுக்கிறது. நீ ஒற்றை காணாலோ ஆமென் இயேசுவை ஆராதித்தால், ஒற்றை காணாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ பிள்ளையானால் உன்னை விடுவிக்க பரலோகத்தின் தெய்வம் போதுமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவர் உள்ள இடத்தில் என்ன உண்டா? ஆமென் ஸ்தோத்திரம். ராஜ கோலாகலம் உண்டு. ராஜா இடத்தில் என்ன உண்டா? ஆமென் ஸ்தோத்திரம். ராஜ கோலாகலம் உண்டு. ராஜா உள்ள இடத்தில் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னதில், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆராதிக்கட்டே. உன்னுடைய ஆராதனையில் பிரியப்படுகிற ஒரு தெய்வம் உண்டு. உன்னுடைய ஆராதனையுடைய சித்தத்தை அவர் பூர்ணமாய் நிறைவே அவருடைய சித்தத்தை அவர் பூர்ணமாய் நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். காலம் ஆமென் ஸ்தோத்திரம் தாண்டி அல்ல. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெத்லகேமில் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம் சிறியதாய் மாறி போனது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அது வெறுமனையாய் மாறி போகல. ஆமென் ஸ்தோத்திரம். சம்பவித்த ஒரு சம்பவத்தின் மூலமாய் ஒரு ஆமென் ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பாவத்தின் முகாந்தரமாய் ஆமென் ஒரு மரணத்திலிருந்து தான் புறப்படுகிற வேளையில் கர்த்தர் அவனோடு கூட ஆண்டவரோட கூட, ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம், பாஸ்போர்ட் எடுக்கட்டா, அந்த தேசத்திற்கு போக டிக்கெட் உண்டா, அல்லது போகிற வழியில் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன ஆபத்து வரும், என்ன சம்பவிக்கும், ஆமென் ஸ்தோத்திரம், நான் இத்தனை பிள்ளைகளை கொண்டு போகிற ஏதெങ്കിലും எனக்கு சகாயம் பண்ணுவேன், அடுத்து என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வம் ஒரு வாக்குத்தத்தம் செய்தாரே ஆனால், நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்த தேசத்தை கொடுப்பேன் தாண்டினால், அல்லது எனக்கு ஒரு மரணம் சம்பவித்தால் என்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதம் என்னவாகும் என்று சொல்லி இந்த ராத்திரி காலம் இதற்குள்ளாய் சிந்திக்கிறவர்கள் உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற சில வீடுகளிலும் இப்பேற்பட்ட சில ஹிருதயத்தில் ஆமென் கேள்வியோடு இருக்கிற சில குடும்பங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ராத்திரி காலம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனி அவரால் அருளப்படுகிற ஈவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சந்ததியை ஆமென் ஸ்தோத்திரம், ஹalleluya, தெய்வம் வாக்குத்தத்தமாய் நம்முடைய கரத்தில் கொடுத்த தலைமுறைகளை தகர்க்க லோகத்தில் ஏது சக்திகள் எழும்பினாலோ, ஏது அந்தகார கிரியைகள் எழும்பினாலோ ஆமென் அவைகள் அவர்களை மேற்கொள்வதில்லை. காரணம், வாக்குத்தத்தம் செய்தவர் நம்முடைய சந்ததிகளோடு கூட உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுருவை பிடிச்சு கட்டி ஆமென் ஸ்தோத்திரம் சிறைச்சாலைக்குள்ளாய் ஏரோது வைத்திருக்கிறார். எதற்காக? ஆமென் ஸ்தோத்திரம், பேதுருவை கொல்லும்படிக்கு. நாளைக்கு நான் பேதுருவை கொல்லுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் போது சபையார் ஊக்கத்தோடு பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள். எதற்காக? பேதுருடைய விடுதலுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் பேதுருவுக்காக ஜெபித்தார்கள்? அதனுடைய முதல் வசனத்தில் ஆரம்ப பாகத்தில் வாசிக்கும் போது தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபை கொலை செய்தது யூதருக்கு பிரியமாய் இருந்தது. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், அதை கண்டபோது அவன் பேதுருவையும் கொல்ல எத்தனித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஆமென் சபையோட கேட்ட, சபையே, யாக்கோபு செத்தப்ப உனக்கு பிரச்சனை இல்லையா? யாக்கோபை கொல்லும்போது ஆண்டவர் உனக்கு வெளிப்பாடு கொடுக்கலையான்னு கேட்ட அவர்கள் சொல்லுவார்கள், ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு சொல்லல. ஆமென். காரணம், ஏது மனுஷனும் ஒரு நாள் மரிக்க வேண்டிய வந்தா. ஆனால் யாக்கோபனுடைய சமயம் முடிஞ்ச போது யாக்கோபு போயாச்சு. ஆனால் பேதுரு பிடிக்கப்பட்ட போது ஆண்டவர் வெறுமனையா அல்ல இருக்க சொன்னது, பேதுருவுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் பேதுருவுக்காக ஜெபிக்க சொல்ல காரணம் என்ன? லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம் வேகத்தில். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வேகத்தில். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. கரமையத்தோரலிலே சொல்லுங்க வாங்க. பிரைஸ் தி லார்ட். காரணம், முதலாவது ரீசன், பேதுருவுக்காக சபை ஜெபித்ததனுடைய காரணம் என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதுவரைக்கும் நீ மீன் பிடிச்சிட்டு இருந்தப்பா, இனி நீ மீன் பிடிக்க வேண்டியவன் அல்ல, என்னுடைய வேலைக்காக இறங்கி கொள்ளணும். பிரலலியே சொல்லுங்க பார்க்கல. காரணம், இது முதற்கொண்டு நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அப்போ பேதுரு, ஆண்டவரே, நான் இப்ப போய் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு 3 வருஷம் ஏதங்களும் பைபிள் காலேஜ்ல படிச்சு ஆமென் ஆர்டினேஷன் எடுத்து ரவை ஆகிட்டு வாரேன் நல்ல பேதுரு சொன்னது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரே ராத்திரியில ரவை ஆகுறவங்க உண்டு, நாங்க போல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஆண்டவருடைய சப்தம் கேட்டப்போ இயேசுவுக்கு பின்னாடி போக ஆயத்தப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கு படிப்பில்ல. ஆமென். பேதுருவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, லோக பிரகாரமான ஞானத்தின் அனுபவம் ஒண்ணும் இல்லாவிட்டாலும் தெய்வ சப்தத்திற்கு முன்பதாய் இறங்கி புறப்பட்ட போ பேதுருவை கர்த்தர் உபயோகம் உள்ளவனாய் மாற்றினார். கரமுயத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையிலும் சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திரம், படிப்புள்ளவனையும் தெய்வத்தால் உபயோகிக்க முடியும், படிப்பில்லாதவனையும் தெய்வத்தால் உபயோகிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகுள்ளவனையும் தெய்வத்தால் உபயோகிக்க முடியும், அழகில்லாதவனையும் தெய்வத்தால் உபயோகிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு பணம் உண்டாயிருந்தாலும் தெய்வத்தால் உன்னை உபயோகிக்க முடியும். ஒருவேளை உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு நன்மையும் இல்லாவிட்டாலோ உன்னை உபயோகிக்க தெய்வத்தால் கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆமென் ஸ்தோத்திர, சூழ்நிலைகளை சொல்லி ஒதுங்கி போகிறதற்கல்ல, ஆண்டவர் உன்னை அழைப்பாரையானால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரையானால், அவருடைய வேலையை செய்ய அழைத்தவருடைய முகம் நோக்கி பார்த்து நீ இறங்கிக் கொள்ள தயாரான அழைத்த தெய்வம் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய உதாரணம் எனக்கு சொல்ல முடியும் பைபிளில். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு முதலாவது கொடுத்த ஒரு ராஜா உண்டு. ராஜாவினுடைய பேர் என்ன? ஆமென் சவுல். அல்லேலூயா. சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இடையில் கர்த்தர் கொண்டு வந்தபோது சகல மனுஷர்களும் சவுலுடைய தோள்பட்டைக்கு கீழே இருந்தார்கள். எல்லாருக்கும் உயரமுள்ள மனுஷனாய் சவுல் காணப்பட்டான், சௌந்தரியமுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். ஜனம் சொன்னார்கள், இப்பேற்பட்ட ராஜாவை தெய்வம் எங்களுக்கு தந்தாரே. அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் தாண்டின போது சவுல் தெய்வ சமூகத்தில் இருந்து கீழ்ப்படிதல் இல்லாதவனாய் கடந்து போன போது கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொண்ட போதோ வேத புஸ்தகம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய சகோதரருடைய இடையில் கடந்து வந்த போது ஆமென் அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேலுக்கு கூட அவன ஒரு விலை இல்லாமல் இருந்துச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உண்மையான அபிஷேகம் உள்ளவங்களுக்கு என்ன இல்ல? விலை இல்ல. உங்களுக்கு அல்லேலூயா வராட்டியும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். உண்மையாய் நான் சொல்லுகிறேன், சத்தியத்தோடு உண்மையாய் ஜீவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்ன இல்ல? விலை இல்ல. கள்ளனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் வேண்டாத வழியில் நடந்துட்டு வேண்டாத ஜீவிதத்தில் ஜீவிச்சுட்டு வசனத்தையும் மாற்றி பேசி ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் செய்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நான் தான் அடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் புள்ளின்னு சொல்லுகிறவர்கள் யாரோ அவர்களை தூக்கி உயரத்தில் வைக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், மனுஷன் உனக்கு விலை கொடுக்காவிட்டாலும் உனக்கான விலை கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், உன்னை அழைத்தது டினாமினேஷன் அல்ல, உன்னை தெரிந்து கொண்டது மனுஷன் அல்ல, உன்னை வேறு பிரித்தது ஒரு மனுஷனும் அல்ல. ஆமென். உன்னை தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். நீ ஏது படுகுழியில் கிடந்தாலோ, நீ யாருடைய கண்களுக்கும் காணப்படாதவனாய் ஒரு மூலையில் கிடந்தாலோ, ஆமென், உன்னை உருவாக்கி கொண்டு உன்னை உபயோகிக்க தெய்வம் போதுமானவர். உன்னுடைய குடும்பத்தின் நடுவில், உன்னுடைய சொந்த மதத்தின் நடுவில் நீ இந்த வேத புஸ்தகம் சுமக்கிறதன் மூலமாய், இந்த சத்திய தெய்வத்தை ஆராதிக்கிறதன் மூலமாய் உன்னை நிந்தித்து ஒதுக்கி வேதனைப்படுத்தி ஆமென் பரிகசித்து மூலையில் ஒதுக்கி வைத்திருக்கலாம். நீ கூட்டத்தில் சேர்கிறதற்கு நீ கொல்லத்தில் ஆமென் எங்களுடைய கூட்டத்தில் வருகிறதற்கு உனக்கு யாரோ ஒரு அருகதையும் இல்லை என்று சொல்லி மனுஷனை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இந்த 2024 இந்த நவம்பர் மாசம் ஆரம்ப வேளைகள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒதுக்கினவர்களுடைய தேடி வரத்தக்கதாய் உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக இந்த ராத்திரி வேளையிலோ உனக்காக பந்தியை ஆயத்தம் பண்ணு. சொர்க்கத்தில் தெய்வத்திற்கு திட்டம் உண்டு. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ ஒதுங்கி போன ஸ்தானத்தில் உன்னை ஒதுக்கினவர்களுக்கு முன்பில் ஆமென் தெய்வத்தினுடைய ஒரு உயர்ச்சி உனக்காய் இந்நாட்களில் வெளிப்படுவதாக. ஹோரபால சம்தனாதி கனரகதல. அல்லேலூயா. அதனால ஒரு மனுஷனுக்கும் உன்னை ஒதுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை பிராயம் சொல்லி உன்னுடைய சரீரத்தின் அனுபவம் சொல்லி வெளிப்புறமான அனுபவத்தை கண்டு ஆமென் ஸ்தோத்திரம் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒதுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், அபிஷேகம் தந்தவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால பக்தன் பாடினார், உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள் உள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்திடுவார். உனக்குள்ளே கைகளை தட்டி இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போதும் இந்த சப்தத்தை கேட்கிற ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மைதானத்தில் வராவிட்டால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சில அனுபவம் உள்ளவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். சில மனுஷ வார்த்தைகளின் நடுவில் ஆமென் அன்னாலை பெண்ணினால் குத்து வார்த்தையினால் ஒதுக்கி வைத்தது போல சில விஷயங்களை சொல்லி உனக்கு சந்ததி இல்லை, நன்மை இல்லை, உன்னுடைய ஜீவிதத்தில் உயர்ச்சி இல்லை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு குடும்ப சிரேஷ்டதை இல்லை, நீ எங்களுடைய அனுபவத்தில் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி ஆமென் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சில குடும்பங்கள் உண்டு. இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷன் உன்னை தள்ளினாலும் தள்ளாத ஒரு
ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை சொந்த பந்தத்திற்கு நீ வேண்டாமல் இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டாமல் இருக்கலாம், ஆமென், உன்னுடைய இனத்திற்கு நீ வேண்டாமல் இருக்கலாம், ஆமென், உன்னுடைய சபைக்கு நீ வேண்டாமல் இருக்கலாம். இந்த ராத்திரி கால பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், மனுஷனுடைய அனுபவங்கள் கண்டு ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் அல்ல. ஆமென், உன்னை மாரோடு சேர்த்தணைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உனக்காக ஜீவனை தந்த ஒரு தெய்வம் உண்டு. உன்னை உயர்த்தும்படிக்கு தன்னைத்தான் தாழ்த்தி இலோகத்தில் கடந்து வந்து சர்வ சக்தி உள்ள ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தினிடத்தில் இந்த ராத்திரி கால நீ கடந்து வர தயாரானால் உன்னுடைய அனுபவங்கள் மாற்ற அவர் போதுமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. இவளுடைய அனுபவம், ஆமென், தன்னுடைய சரீரத்தில் பலவீனம் உண்டாகிறதுனால, சாதாரண பலவீனம் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென், கொடூரமான ஒரு பலவீனம். பல வருஷங்களாய், 12 வருஷங்களாய் இந்த ஸ்திரீயினுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் உண்டு. எத்தனை மருந்தெடுத்துட்டோ, எத்தனை, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ட்ரீட்மெண்ட் செய்துட்டோ அவளுக்கு விடுதல் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், தனக்கு சௌக்கியம் இல்லாததுனால, தனக்கு ஒரு விடுதல் இல்லாததுனால எத்தனை டாக்டர்ஸ் கண்டுட்டு விடுதல் இல்லை. கடைசியில் இனி தன்னுடைய ஜீவிதத்தில் மரணம் மாத்திரமே முன்பில் உண்டு என்று கண்டுகொண்டு அவள் மரிக்கும்படி எத்தனித்த போது அப்போ கேள்விப்பட்டா, இதோ இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், தன்னுடைய பட்டணத்தில் கடந்து வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ, ஆமென், ஸ்தோத்திரம், இயேசுவினிடத்தில் கடந்து வந்து அவள் என்ன செய்தால? வசனம் சொல்லுகிறது, ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய, ஆமென், ஸ்தோத்திர வஸ்திரத்தை அவள் தொட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பட்டணத்தில் கடந்து வந்தார். இந்த ஸ்திரீக்கு பலவீனம் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தோடு இருக்கிற இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை போய் தொட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அது வாசிச்சப்போ பயங்கர ஆச்சரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆச்சரியம் அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அவன் நினைச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை என்ன பண்ணிருக்கலாம்? தொட்டிருக்கலாம். ஆனா அவள் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை தொட போகல. காரணம் என்னன்னா, அன்னைக்குள்ள காலகட்டத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், இப்பேற்பட்ட அனுபவம் உள்ள, பெரும்பாடுள்ள, இந்த பலகீனம் உள்ள, ஆமென், ஸ்தோத்திரம், ஜனங்கள் அல்லது அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும், ஆமென், மற்ற மனுஷர்களை அல்லது புருஷன்மாரை தொடக்கூடாது. ஆமென், இவள் இப்பேற்பட்ட அனுபவத்தில் கடந்து வந்தால் என்று அறிந்து கொண்டால் அவளை கல்லறிந்து கொள்ளுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவள் வருகிற இடத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நாற்றம் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இவள் கடந்து வந்து இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டாள். காரணம், ஆமென், ஸ்தோத்திரம், நான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை தொட்டு அவர் தீட்டுப்பட்டு ஜனம் என்ன கல்லறிஞ்சு கொள்ளுகிறதை விட அவருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சௌக்கியமும் உண்டாகும். ஹலோ, எனக்கு கல்லறியும் நீலா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவளுடைய சிந்தாகுலம் நான் தொட்டு யாரு, ஆமென், தீட்டுப்பட வேண்டாம்? இயேசு கிறிஸ்து தீட்டுப்பட வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில், 8ஆம் ஆண்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த ஸ்திரீ இருந்திருந்தா, ஆமென், அவளுடைய காதில் போயின ஒரு காரியம் சொல்லியிருப்பேன். ஆமென், நீ அல்ல, உலகத்தில் எப்பேற்பட்ட பாவமுள்ள ஒரு மனுஷன் வந்து தொட்டாலும் தீட்டுப்படுகிறதற்கு என்னுடைய இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன் அல்ல, அவர் சர்வ சக்தி உள்ள தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கைப்படும் பொழுது அல்லது ஸ்தோத்திரம் தீட்டுள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் கடந்து வரும்போது தீட்டுப்பட்டு போகிறதற்கு நம்முடைய தெய்வம் மனுஷன் அல்ல, அவர் சத்தியம் உள்ள தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆதலால் அவரை தொடுகிறவனும் பரிசுத்தமாவான். ஆமென், அவர் தொடுகிறவனும் பரிசுத்தமாவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் இதற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு எனக்கு சொல்ல முடியும், வெறுமனையா அல்ல நீங்களும் நானும் கடந்து வந்தது. அவர் தொட்டும் அவரால் தொடப்பட்டும், ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய், குடும்பத்திற்கு வேண்டாதவர்களாய், சொந்த பந்தத்திற்கு வேண்டாதவர்களாய், யாருக்கும் உபயோகம் இல்லாதவர்களாய், தேசத்தின் நடுவில் ஒதுக்கப்பட்ட அனுபவத்தில் கிடந்த நம்முடைய ஜீவிதத்தில் இன்றைக்கு ஏதெങ്കിലും நன்மை உண்டானால், ஏதெങ്കിലും முயற்சி உண்டானால், நம்முடைய துக்கம் மாறினால் சந்தோஷம் அனுபவிக்கிறதுடைய ஒற்றை ஒரு காரணம் நம்முடைய தெய்வம் நம்மை தொட்டதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மனுஷன் பலருடைய வார்த்தைகளும் மனுஷனுடைய, ஆமென், ஸ்தோத்திர, செயல்பாடுகளும் நம்மை வேதனைப்படுத்தி ஒதுக்கி நிறுத்தும் போது, ஆமென், ஸ்தோத்திர, தெய்வத்தினுடைய தொடுதல் தான் நம்மளை இந்த ராத்திரி கால இதற்குள்ளாய் கொண்டு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால், தொட்டபோது அவளுக்கு சம்பவித்த காரியம் என்ன? ஆமென். அதே லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8:48 வேகத்தில். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவளுக்குள்ளே சௌக்கியம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே நீ என்ன பண்ண? ஆமென் ஸ்தோத்திரம், திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் ஒரு விஷயத்தோட அவ வந்தா, ஒரே ஒரு காரியத்துக்கு அவளுக்கு விடுதல் வேணும். என்ன காரியத்துக்கு விடுதல் வேணும்? தன்னுடைய வியாதி மாறணும், தன்னுடைய பெரும்பாடு ஒன்று மாறினால் போதும். அல்லேலூயா. ஆனால் அவள் பெரும்பாடு மாறி மாத்திரம் அல்ல கடந்து போனது, ஒரு சமாதானம் கூட ஆண்டவர் அவளுக்கு ஆமென் இலவசமாய் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சௌக்கியம் கூட இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் அவளுக்கு இலவசமாய் கொடுத்தார். காரணம், ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் சமாதானம் நஷ்டப்பட்டு போகிற ரெண்டு அனுபவம் உண்டு. ஒன்று வியாதி ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் சமாதானத்தை நஷ்டப்படுத்தும். அல்லேலூயா. ரெண்டு, பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் சமாதானத்தை நஷ்டப்படுத்தும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு என்ன இல்லையா? சமாதானம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு, தேசத்தோடு, ஆமென் ஸ்தோத்திர தெய்வ ஜனத்தோடு நான் சொல்லட்டும், ஆமென் ஸ்தோத்திர சமாதானத்துக்காக நீ ஒயின் ஷாப்பில் போய் ஆமென் சாராயம் வாங்கி அல்ல குடிக்க வேண்டியது. அல்லேலூயா. சமாதானத்திற்காக ஆமென் ஸ்தோத்திர ஏதங்களும் பாப வழியில் அல்ல நீ நடக்க வேண்டியது. சமாதானத்திற்காக போத வஸ்துவை அல்ல உன்னுடைய சரீரத்தில் கேட்ட வேண்டியது. காரணம், ஆமென் நீ துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிற காலகட்டம் வரையோ உனக்கு சமாதானம் இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லோகம் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, பாவம் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, பாரம்பரியம் உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, ஜீவன் இல்லாத விக்கிரகங்கள் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. உனக்கு சமாதானம் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம், உனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஒற்ற ஒரு தெய்வம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஒரு தடவை நான் சென்னையில் ஒரு மீட்டிங்காக போகும்போது ஒரு ஆட்டோல போயிட்டு இருந்தேன். அப்போ ஆட்டோ ஓட்டிட்டு போன சகோதரனுடைய ஃப்ரெண்ட்ல நிறைய போட்டோஸ் இருந்தது. அது ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு அவருடைய தோல்ல தட்டிட்டு கேட்ட, பிரதர் இது என்னதுன்னு கேட்டு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு எல்லாம் ஒரு போல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஒரு போல. காரணம், ஆமென் ஸ்தோத்திரம், நான் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. காரணம், ஏதாவது ஆபத்து வரும்போது ஏதாவது ஒரு தெய்வம் என்ன கைவிட்டா வேற ஏதங்களும் ஒரு தெய்வம் என்ன வந்து என்ன பண்ணிட்டு விடுவிக்கட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் அவரோட சொன்ன, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்ன ஒரு தெய்வம் உண்டு. அவர் கேட்டாரு, யார்? இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல. நான் சொன்னேன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடனே கேட்டாரு, பாஸ்டர் ஃப்ரெண்ட்ல இருக்கிற இந்த தாடி வச்சவரான்னு கேட்டாரு. இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கும் பலரும் விசுவாசிக்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், தாடியும் முடியும் நீட்டி வளர்த்திருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு நம்புகிறவர்கள் உண்டு. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும். ஓ ரூபம், கரங்களை தட்டி, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும். ஓ உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர்,
இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்த உற்சாகமாய் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியான தேவனுக்கு ஆமென் ரூபமும் இல்லை, சொரூபமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் மனுஷனுடைய கைவேலையினால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் சமாதானம் தருகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்தை தேடி ஆமென் ஸ்தோத்திரம் என்னெல்லாம் செய்தால் சமாதானம் கிடைக்கும் சொல்லி ஓடுகிறவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம் சினிமா பார்த்தா சமாதானம் கிடைக்குமா? அல்லது ஸ்தோத்திர சமாதானத்திற்காக ஏதோ இடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் மந்திரவாதியை தேடி போகிறவர்கள் உண்டு. ஆமென் குறி சொல்லுகிறவர்களை தேடி போகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. அதனால ஆமென் ஸ்தோத்திர தெய்வத்தை பூர்ண ஹிருதயத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஒன்னு, பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் சமாதானம் கொடுக்கிறது அல்ல. ரெண்டு, வியாதி ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் சமாதானம் தருகிறது அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை. அல்லேலூயா. கரமையத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் வியாதி கடந்து வரும்போது அது ஏது வியாதியாய் இருக்கட்டும், வியாதி பலதரம் உண்டு. ஒன்று, சரீரத்தில் உண்டாகிற வியாதி. ரெண்டு, ஹிருதயத்தில் உண்டாகிற வியாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ரெண்டு விதமான ஆமென் ஸ்தோத்திர வேதனைகள் உண்டாயிருந்தது. ஒன்று, சரீரத்தில் வேதனை. ரெண்டு, ஹிருதயத்தில் வேதனை. அல்லேலூயா. சரீரத்தில் உள்ள வேதனை என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமை சுமக்கிறது நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நாளுக்கு நாள் குன்றி போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு சுமை சுமக்கிறதன் மூலமாய் அவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திர வேதனை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு, என்ன வேதனைன்னு கேட்டா, தங்களுடைய சொந்த பிள்ளைகள் தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இதோ ஆமென் ஸ்தோத்திர கொல்லப்படுகிறார்கள், நைல் நதியில் தூக்கி எறியப்படுகிறார்கள், தலைவெட்டி தூக்கி எறியப்படுகிறார்கள், சுவரில் தூக்கி எறியப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட அனுபவத்தை கண்ட இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆமென் ஹிருதயத்திலும் வேதனை, சரீரத்திலும் வேதனை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஆனால் என்றைக்கும் அதை நினைக்கல. ஆமென். என்றைக்கும் அது கடந்து போகல. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது மோசேயோடு கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகள் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டிருக்கிறேன். ஆகையால் அவர்களை விடுவித்து நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க நான் அவர்களுக்காக இறங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை இந்த சப்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளோட ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்கும் உனக்கு வேதனை அல்ல, என்றைக்கும் உனக்கு வியாதி அல்ல, என்றைக்கும் உனக்கு போராட்டம் அல்ல. உன்னுடைய போராட்டத்தில் இருந்து விடுதல் தர ஆமென். உன்னுடைய ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வியாதியில் இருந்து உனக்கு விடுதல் தர, உன்னுடைய வேதனையில் இருந்து உனக்கு விடுதல் தர உனக்காக இந்த ராத்திரி வேளையில் ஒருவர் வெளிப்பட்டு இருக்கிறார். கரமையத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வியாதியின் மூலமாய் ஒன்னு சமாதானம் இல்ல, சௌக்கியம் இல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் குணம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜனத்தோடு இந்த ஆமென் ஆவியானவர் சொன்னார், ஆமென் நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் மடக்கி கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி காலம் வந்தது போல் அல்ல கடந்து போகிறது. ஆமென். பிள்ளைகளை குறித்தாகட்டும், குடும்பத்தின் அவஸ்தைகளை குறித்தாகட்டும், நீ கடந்து போகிற அனுபவத்தை குறித்தாகட்டும், சமாதானம் இல்லாதபடி வேதனையோடு துக்கத்தோடு இந்த மைதானத்திற்கு நீ கடந்து வந்திருந்தால், இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவிதத்தில் இந்த ராத்திரி காலம் சௌக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் உடைய வியாதியிலிருந்து சில விடுதல்கள் உண்டாகும். நீ இழந்து போன சமாதானம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு 2 சிறகுகள் உண்டாயிருந்தால் ஒரு புறாவை போல நான் பறந்து இளைப்பாறுவேன் என்று தாவீது சொன்னது போல, ஆமென் எங்கேயாகிலும் போய் இளைப்பாறினால் போதும், அல்லாது மரித்தாலும் போதும், எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அனுபவம் இந்த ராத்திரி காலம் உனக்கு உண்டாயிருந்தால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இழந்த சமாதானத்தை ஆண்டவர் இரட்டிப்பாய் உனக்கு மடக்கி கொடுக்க உனக்காய் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி சப்தம் உயர்த்தி தெய்வத்தை ஆராதிக்கட்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாவம் சமாதானத்தை கெடுத்து போடும். 2, வியாதி சமாதானத்தை கெடுத்து போடும். அல்லேலூயா.
இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் வியாதியின் மூலமாய் அவளுக்கு சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் அவளை பார்த்து சொன்னார், நீ திடன்கொள். ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நீ விடுவிக்கப்பட்டாய் மகளே, சமாதானத்தோடு புறப்பட்டு போ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனா நீ மடங்கி போகும்போது சமாதானத்தோடு கடந்து போக போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் இந்த பிரசங்கத்தை அநேகர் கேட்டாலும் ஆமென், இந்த ராத்திரி கால விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவருடைய ஜீவிதத்தில் அற்புதங்கள் சம்பவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், நம்முடைய தெய்வம் இடைக்கிடைக்கு வெக்கேஷனுக்கு போகிற தெய்வம் அல்ல. அவர் சுகிப்பிக்கிற வார்த்தைகள் சொல்லி ஏமாற்றிட்டு போகிற தெய்வம் அல்ல. நீ அவரில் விசுவாசித்தால் நிச்சயமாய் உனக்கு விடுதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு பலகீனம் நிமித்தமாய் நான் இதே ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் என்னுடைய தகப்பனாரையும் கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய பெட்டுக்கு பக்கத்துல ஆமென் சரீரத்தில் எல்லாம் டியூப் போடப்பட்ட அனுபவத்தில் ஒரு சகோதரன் இருந்தார். ஹல்லேலூயா. எலும்பி நடக்க முடியாத அனுபவம். ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர்களை பார்த்தபோது சில காரியங்கள் நான் பேசிக்கொண்டேன். அவருடைய மனைவி இருந்தாங்க. நான் அவர்களோட கூட சொன்னேன், என்ன சம்பவித்தது? அப்பதான் சொன்னாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், டிபி வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க, வெறும் 3 மாசம், வெறும் 3 மாசம், இதுக்கு மேல அவர் ஜீவனோட இருக்க மாட்டார். வீட்டுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்க வேண்டியது கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம், ஆயத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் ஆயத்தம் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் தயாராயிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணட்டுமா? என்னோட ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவர் சொன்னாரு, ஆமென் சகோதரனோட நீ மரிச்சு போக மாட்ட. ஆமென் ஸ்தோத்திரம், பலரும் நீ பெட்டியில் ஆகிறத ஆமென் ஸ்தோத்திரம் சொப்பனம் கண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ராத்திரிக்கு ஆமென் அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரோட கூட சொன்னார், நான் காண்கிறத நீ பெட்டியில் ஆகிறதை அல்ல, நீ மைக்கும் பிடிச்சு ஆமென் வைட் அண்ட் வைட் இட்டுட்டு பிரசங்கம் பண்ணுகிறத ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதற்குள்ளாய் பலரும் வந்து இருக்கிற இருப்பு காணும் போது ஆமென் ஸ்தோத்திரம், ஜீவன் உண்டோ இல்லையோன்னு கூட எனக்கே டவுட் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், நான் பார்க்கிறது மாம்ச கண்ணினால் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய கண்களால் காணும் போது எனக்கு ஒரு காரியம் தெரியும். இன்றைக்குள்ள அவஸ்தை அல்ல காணுகிறது, நாளைக்கு உங்களுடைய ஜீவிதத்தில் வரப்போகிற அனுபவங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தலைமுறைகள் காணும் போது இன்னைக்கு ஆமென் இங்கே உறங்கி கிடக்கிற பிள்ளை முதற்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, குட்டி பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் ஏதங்களுக்கு கர்ப்பிணி மாறி இதற்குள்ளாய் வந்திருந்தாலோ உன்னுடைய கர்ப்பத்தில் பிள்ளை இருக்கலாம், அது பிறக்குமோ பிறக்காதோ என்ற டவுட் கூட உனக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், அது இன்றைக்குள்ள சிந்தை உன்னுடையதா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்குரிய சில வாக்குத்தத்தங்களுடைய சந்ததி மேல் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததிகள் தெய்வ நாமத்திற்கு உபயோகிக்கப்படுகிறதை, ஆண்டவருடைய வருகை தாமதமானால் அவர்கள் தெய்வ நாமத்திற்கு பிரயோஜனப்படுகிறதை அவன் அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் சொன்ன பிரதர் பிரசங்கம் பண்ணுவீங்க, ஆயத்தப்பட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் என்னுடைய தகப்பனாரை கூட்டிட்டு வீட்டுல போயிட்டு அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சில நாட்கள் 1.5 மாசம் தாண்டறதுக்கு முன்னாடி அந்த சகோதரி எனக்கு போன் பண்ணிட்டு, பாஸ்டர் ஒரு நாள் எங்க வீட்டுல பிரேயருக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு நான் போயிருந்தேன். ஆமென் ஸ்தோத்திரம். போகும்போது நான் என்னுடைய பைக் அவங்களுடைய வீட்டினுடைய ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது, இதே பெருவிலையில தான் அவங்களுடைய வீடு. ஆமென் ஸ்தோத்திரம். நான் கால் வைக்கிறதுக்காக உள்ள போகும்போது ஒரு மனுஷன் ஓடி வந்து கைக்கு பிரைஸ் லார்ட் சொன்னார். அல்லேலூயா. இந்த பிரைஸ் லார்ட் கேட்டுட்டு நான் முகம் திரும்பி பார்த்தப்போ ஏது மனுஷனை கட்டில் கடையாய் கண்டேனோ, ஏது மனுஷன் டியூப் போடப்பட்ட அனுபவத்தில் ஆமென் சுவாசம் வலிச்சு வலிச்சு கடந்தாரோ அதே மனுஷன் உற்சாகத்தோட வந்து பிரைஸ் லார்ட் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் புரியல. போய் சேர்ல உட்கார்ந்து அவங்க எனக்கு ஒரு கப்பு டீயும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓடி போய் ஒரு ஃபைல சந்தோஷத்தோட எடுத்துட்டு வந்து வாசிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் சொன்னா போதும். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அன்னைக்கு சொல்லும் போது பெரிய விசுவாசம் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம், தெய்வத்துக்கு கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க இருந்தோம். ஆனா சில நாட்கள் தாண்டப்போ இவருடைய சரீரத்தில் சில மாற்றங்கள் கண்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்காக செக்கப்புக்காக அதே ஹாஸ்பிடல் அதே டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் கேட்ட கேள்வி, ஆமென் வேற எங்க இவருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க? அப்ப இவங்க சொன்னாங்க, இல்லவே இல்ல, வேற எங்கேயும் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. அப்ப டாக்டர் சொன்ன காரியம், அவருடைய சரீரத்தில் டிபி இருந்ததனுடைய அடையாளம் எங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி காலம் என்ன உயர்த்துகிறதற்கல்ல, இந்த ராத்திரி காலம் நான் சொல்லுகிறது, அவன் ஜீவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. உன்னை சௌக்கியமாக்குகிற ஒரு தெய்வம் உண்டு. அவன் இனி மரணம் மாத்திரமே முன்பில் வழி, மரித்தால் போதும் என்கிற அனுபவத்தில் அவன் எல்லாம் தீர்ந்தது என்ற அனுபவத்தில் நீ கிடக்கலாம். நீ கிடக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிட தயாரானால் உன்னை விடுவிக்க நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப வாக்குத்தத்தம் உள்ளவனுக்கு விரோதமாய் போராட்டம் உண்டு, ஆனால் அவன் மரிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேதுருவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ ஆமென் இதுவரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருந்தாய், ஆமென் மீனை பிடிக்கிறவனாய் இருந்தாய், இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்ப. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 2 பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம், சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம் நம்ம. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேதுருவோட ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya கல்லாய் இருக்கிறாய். அல்லேலூயா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏது கல்லு? பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் ஆமென் ஸ்தோத்திரம் நான் என் சபையை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், மேன்மை இல்லாமல் இருக்கலாம், யாதொரு உயர்ச்சைகளும் உன்னுடைய ஜீவிதத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு நான் சிலவற்றை செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உன்னை கொண்டு நான் உபயோகம் உள்ளவனாய் மாற்றுவேன், நான் உன்னை பயனுள்ளவனாய் மாற்றுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய பிரசங்கத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். நீ வாய் திறக்கும் போது அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனால் அது நடக்காமல் இருக்க சத்துரு உனக்கு விரோதமாய் எழும்புவா, பாதாளத்தின் வாசல்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும். ஆனால் கர்த்தர் முன்கூட்டியே வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னுடைய பிசினஸுக்கு விரோதமாய், உன்னுடைய தலைமுறைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய நன்மைக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், உன்னுடைய சபைக்கு விரோதமாய், உன்னுடைய ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல பாதாளத்தின் வாசல்கள் இந்த நவம்பர் மாசம் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த 7ஆம் தேதி ராத்திரி வேளையில் அழிந்து மாறிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டு. சகல பாதாள கோபுரங்கள் அழியட்டு. எஸ் எஸ் எஸ். வாய்களை திறந்து ஆராதிக்கட்டு. இதற்குள்ளாய் நீ ஆராதிக்கும் போது உன்னுடைய வீட்டிற்குள்ளாயிருந்து, உன்னுடைய குடும்பத்தில் நின்று, உன்னுடைய காம்பவுண்டில் நின்று சில அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழித்து மாறுகிறது. ஜீசஸ். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீ சிந்திக்கலாம், பாஸ்டர் ஆமென் இந்த போக்கு போனா 2023 ஆமென் 24 நான் தாண்ட மாட்டேன்னு சிந்திக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிற 2024 மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் நீ ஜீவனோடு தெய்வ நாமத்தை உயர்த்த முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டா அவன் டைம் முடிஞ்சா நிச்சயம் போகணும். ஆனால் தெய்வத்தினுடைய சமயம் ஆகாமல் ஒரு சத்துருவுக்கும் ஒரு பிசாசுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள உன்னை தகர்க்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 3 ஆண்டவர் பேதுருவோடு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். யோவான் சுவிசேஷம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் யோவானை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். 18ஆம் வசனம். வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். 18. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போகுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று. போதும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. அப்ப அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். பேதுருவோட ஆண்டவர் சொன்னாரு, நீ வயசாகிட்டு அல்லாமல் சாக மாட்ட. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. இப்ப பேதுரு சிறைச்சாலையில கிடக்கிறது ஆமென் வயசாகிட்டு அல்ல, ஆமென் ஆரோக்கியம் உள்ள காலகட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் ராத்திரி தனக்கு ஆமென் அடுத்த அறையில் நின்று ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் சேவகன் வாள் எடுத்து வீசிக் கொண்டிருக்கும் போது கவனிக்கணும், ஏது வாள் கொண்டு அவன் ஆயத்தப்படுத்தி பேதுருவை கொல்லும் படிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அதை ஆயத்தப்படுத்தினானோ அதே வாள் கொண்டு ஆமென் சேவகனும் செத்து போனா, அடுத்த நாள் ஏரோதும் செத்து போனா. ஆனால் பேதுரு மரிக்க ஆண்டவர் இடம் கொடுக்கல. காரணம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென் ஸ்தோத்திரம் நீ அழைப்புள்ளவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன்னை கொண்டு சபையை கட்டுவேன். 3 அவன் என்னுடைய சித்தம் இல்லாமல் உன்னுடைய தலையிலிருந்து ஒரு ரோமம் கூட விழுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு மந்திரவாதத்தையும் கண்டு, ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கண்டு, ஆமென் ஒருவனுடைய கிரியையும் கண்டு தெய்வ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஒரு தடவை ஒரு மனுஷன் செத்து போனப்போ அடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டு போனாங்க. அடக்கம் பண்ண போய் குழி தோண்டிக்கிட்டு இருந்தப்போ குழிக்கு இடையில ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மண்டவோடு கிடக்குது. மண்டவோடு கண்ட உடனே ஜனம் எல்லாம் பயந்தது. காரணம் என்ன அப்படின்னா, மண்டவோடு சும்மா கிடந்த பிரச்சனை இல்லை, அது அங்கோட்டு இங்கோட்டு கடந்து ஓடுது. சொல்லுங்க வாங்கல அல்லேலூயா. இது கண்ட போய் எல்லாருக்கும் பயங்கர பயமாச்சு. உடனே சொன்னாங்க மந்திரவாதியை கூட்டிட்டு வா. மந்திரவாதி வந்த உடனே கேட்டார், நாரங்க கூட அது ஓடு இது ஓடு எல்லாம் வச்சு மந்திரவாதம் பண்ணிட்டு கண்ணு திறந்து பார்த்தப்போ ஓட்டம் இன்னும் நிக்கல. அல்லேலூயா. இது கண்டப்போ அவருக்கு ஓட்டம் வந்தது, லூஸ் மோஷன். அவர் எழும்பி ஓடினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொன்னார், இது நம்முடைய கையில நிக்காது, வேற ஏதங்களும் பாருங்க. அடுத்து ஆமென் ஸ்தோத்திரம். அப்புறத்து இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya வெள்ளையங்கி ஆமென் ஆமென் இருத்தவர்களை கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அச்சனை கூப்பிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னாங்க. அச்சன் வந்து பார்த்துட்டு அவர் எல்லாம் செய்து பார்த்தார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அது போகல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் காரியம் சொன்னார், இது நம்முடைய கையில ஒதுங்குகிறது அல்ல. அப்புறத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. பெரிய ஆமென் பணம் இல்லாத காரணம் அச்சன் வந்தது சும்மா இல்ல, ஆடி கார்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ஆடி கார்ல வந்தாலும் அமெரிக்கா பணத்தோட வந்தாலும் பிசாசு ஒன்ன கண்டு பயப்படாது. காரணம் ஆமென் சத்தியத்திலும் அபிஷேகம் உள்ளவனுக்கு முன்னாடி மாத்திரம் தான் பிசாசு நடுங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், இது நம்மளை கொண்டு தீராது. அப்புறத்து பாவப்பட்ட ஒரு பாஸ்டர் கொட்டடிச்சு ஆராதிக்கிற அவரை கூப்பிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையா சொன்ன தேசத்துல ஆமென் ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கிற மான்யதை கூட ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வ சபையில இருக்கிற விசுவாசிகளை இன்னைக்கு ஊழியக்காரங்களை குறிச்சு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஏதங்கள் ஒரு விஷயம் வரும்போது யார் இடத்துல ஓடுவோம்? அக்காவிடத்துல மைனி இடத்துல ஓடுவோம். அங்க எல்லாம் ஓட வேண்டியது ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிற ஊழியக்கார இடத்துல விஷயங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் நாம நம்முடைய காரியத்தில் தீர்மானம் செய்யக்கூடாத ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு இல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. கரமுயத்தூர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கூட்டிட்டு வந்தாங்க. பாஸ்டர் சொன்னாரு, வந்து கேட்டாங்க, நாரங்க வேணுமா எலுமிச்சம்பழம் வேணுமா? அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் வந்து நின்னுட்டு கண்ணடைச்சு ஒரு வார்த்தை ஜோமனிட்டு சொன்னாரு, ஒரு கல் எடுத்து தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லெடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. கல்லெடுத்து அவரு கால்வரி விக்டரி அல்லேலூயா சொல்லி தூக்கி போட்டாரு. ஓட்ட நின்னுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் வேற ஒண்ணும் இல்ல, மண்டை ஓட்டுக்கு இடையில பெரிச்சாலி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெரிச்சாலி கண்டுட்டாகும் மந்திரவாதியும் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஓடுது பக்கெட் எடுத்துட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுக்குதான் அபிஷேகம் வேணும்னு சொல்லுகிறது. அபிஷேகம் உள்ளவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் பெரிச்சாலியையும் கண்டு பயப்பட மாட்டான், கோலியாத்தை கண்டு பயப்பட மாட்டான், மந்திரவாதத்தின் கிரியைகளை கண்டு பயப்பட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே பரணே எனக்காய் விசுவாசத்தோடே பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே. பாடுபொழுதே மந்திரவாத கிரியைகள் அழியட்டும். என்னை மறவாயே சுனாவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சு ஓ ரபலகதல வைடபரகதல ஹல்கபரகதல நடத்தும். பயப்படாதே 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 பாதுகாப்பே என்றதானே ஸ்தோத்திரம். ஓ பயப்படாதே ஓ சவரே துணியல் கவரந்தல வைடக ஜகதல பிரௌடபரகதாரே ஸ்தோத்திரம். ஓ பாசமேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை பாசமேல் ஓ விவபாகபவாமனல் கவரந்தல வைடபரகதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை தட்டி எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து சுனமணிகள் ஆராதிக்கதே. ஓ ஷபானாதி ராஜா ரிபாதேனரா. என்னை மறவா இயேசு. கைகளை
கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில் சகல அந்தகார மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உன்னை பயமுறுத்துகிற, உன்னுடைய குடும்பத்தை தகர்க்க பார்க்கிற சகல அந்தகார மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். சில கட்டுகள் இந்த ராத்திரி காலம் அழிந்து மாறட்டும். குடும்பங்களோடு, வாக்குத்தத்தமுள்ள தலைவர்களோடு போராடுகிற அந்தகார வல்லமைகளே இயேசுவின் நாமத்தில் அழிந்து மாறி விடுதல் விடுதலை 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 இந்த ராத்திரி காலம் உண்டாகட்டு. சரீரத்தில் விடுதல் உண்டாகட்டு. கரங்களை தட்டி வாய்களை திறந்து எஸ் 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 ரிபலரகமா சந்தனரகதல வைடராதி எல்லா பயங்கள் மாறட்டு. எல்லா மரண பயங்கள் மாறட்டு. சகல மந்திரவாத கிரியைகள் அழியட்டு. சகல போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படட்டு. ஹalleluya 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 ஆமென். ஸ்தோத்திரம். வாக்தத்தம் உள்ளவனுக்கு விரோதமாய் உள்ள ஏது போராட்டத்தை ஆண்டவர் அழிச்சு மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஆரம்பிச்ச பிரசங்கம் எனக்கு முடிக்க முடியல, ஆனாலும் ஒரு வாக்குல சொல்லி விடுகிறேன், கவனிக்கணும். பெத்லகேம் மரணவாசத்தால் சூழப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, ராகேலுடைய மரணம். ராகேல் தெய்வஹிதம் இல்லாத பொருள் விக்கிரகம் தன்னுடைய பையில வச்சிருந்தா கானான் தேசத்துக்கு போகும்போது. அல்லேலூயா. அதனால வழியில் அவள் மரித்தாள். அவள் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட பட்டணம் தான் எப்ராத்தா என்கிற பெத்லகேம். அல்லேலூயா. அவள் அந்த தேசத்தில் என்றைக்கு அடக்கப்பட்டாலோ அன்று தொடங்கி தேசம் குறுக ஆரம்பித்தது. தேசத்தில் சாபம் வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிற சில கிரியைகள் முகாந்திரமாய், சில போராட்டத்தின் முகாந்திரமாய், ஆமென், மண்ணினடியில் கிடக்கிற சில போராட்டங்கள் மூலமாய், ஆமென், சில சாபம் பிடிக்கப்பட்டது போல நன்மைகள் அனுபவிக்க முடியாதபடி, ஆமென், சொந்த உயர்ச்சிகள் காண முடியாதபடி, அத்வானிக்கிற நன்மைகள் கூட, ஆமென், குடும்பத்தில் அனுபவிக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிறவர்கள் இந்த தேசத்தில் உண்டு. ஆமென். இந்த சப்தத்தை கேட்கிறவர்கள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி காலம் பெத்லகேமினுடைய மரணவாசத்தை அழிக்கவே இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு வெறுமனையாய் அல்ல பெத்லகேமில் பிறந்தது. அவர் பிறந்ததற்கு ஒரு காரணம் உண்டாயிருந்தது. பெத்லகேமினுடைய மரணவாசத்தை அழிக்க இயேசு பெத்லகேமில் பிறந்தது போல இந்த ராத்திரி காலம், ஆமென், உன்னுடைய ஹிருதயத்தை நீ விட்டு கொடுக்க தயாரானால் இயேசு உன்னுடைய ஹிருதயத்தில் வெளிப்படும் போது உன்னுடைய ஜீவிதத்தில் உள்ள எல்லா மரண வாசங்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் அழியும். அல்லேலூயா. எரிகோ சாபம் பிடிச்ச பட்டணம். ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்து எரிகோவில் கால் வைத்த போதோ எரிகோவினுடைய சாபம் உடைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு யோர்தானில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் கலிலேயால தண்ணி இல்லாததனால் அல்ல. இயேசு கலிலேயாவில் இருந்து எப்படி வந்தாரு? ஹலோ, எப்படி வந்தாரு? அம்மை அப்பனும் சேர்ந்து ஒரு டக்கி டவல்ல பொதிஞ்சு சாக்ஸும் போட்டு பவுடரும் போட்டு பாபாவோ பாடி எல்லாம் இயேசுவை கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதருக்கு முன்னாடி. அல்லேலூயா. அவர் கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு நடந்து வந்து யோவான் ஸ்நாபகன் கையில் கீழ் ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம், ஆமென், ஸ்தோத்திரம், ஞானம் வந்ததற்கு பின்னாடி எடுக்க வேண்டியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது மனுஷனுடைய சித்தத்தின்படி செய்யப்படுகிறது அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோர்தானில், ஆமென், ஸ்தோத்திரம், அடித்தட்டில் மறைந்திருந்த கிரியையை அழிக்கும்படிக்கு இயேசு யோர்தானில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வெறுமனையாய் அல்ல இயேசு பட்டணத்தில் கடந்து வந்தது. ஒருவேளை நீங்க கேட்கல, எதற்காக பாஸ் இந்த ராத்திரி காலம் இந்த வசனத்தை எங்களோட சொல்லுகிறீங்க, இந்த வார்த்தையை எங்களோட சொல்லுகிறீங்க? இந்த வசனத்தினுடைய சப்தம் இந்த தேசத்தில் வெறுமனையாய் முழங்கல. இது இந்த தேசத்தில் முழங்கி கொண்டிருக்கும் போதே இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மரண சக்திகள் அழியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில வீடுகளை விட்டு தற்கொலை ஆவிகள் அழியும். சில மந்திரவாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையும் அழிந்து கொண்டிருக்கிறது என காண்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சகேயுவினிடத்தில் கடந்து வரும்போது சகேயு எங்க இருந்தா? அத்திமரத்தினுடைய மேலில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சகேயு நினைச்ச என்ன யாரும் காண வேண்டாம், அதனால அத்தியினுடைய மேலில் போயிருந்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் அத்திக்கு மேல ஒளிஞ்சிருந்தா, ஒருவன் அத்தியினுடைய கீழே நின்னா. ரெண்டு பேரையும் இயேசு கண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாத்தான்வேல் அத்தியினுடைய சுவட்டில் இருக்கும்போது ஆண்டவர் நாத்தான்வேலோட சொன்னார், உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே என்று கர்த்தர் அவனை அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீ வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கம் கேட்டாலும் சரி,
தெரு முனையில இருந்து பிரசங்க கேட்டாலும் சரி, ஆமென், இந்த பிரசங்க கேட்க வேண்டாம்னு சொல்லி எங்கேயாவது போய் இருந்து கேட்டாலும் சரி, ஆமென், இந்த ராத்திரி காலம் கர்த்தர் உன்னை காண்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ தாயும் தகப்பனும் மறைச்சு வேணா பாவம் செய்யலாம். ஆமென். மனுஷனுடைய கண்களுக்கு ஆமென் மறைச்சு நீ ஏது கிரியைகள் செய்தாலும் சகலவற்றையும் காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சகைவை பார்த்து சொன்னார், சகைவே, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சகைவை பார்த்து அதை சொல்லுகிறதற்கு காரணம் என்னன்னா, சகையு ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு தன்னுடைய வீட்டில் கடந்து வந்தபோது அவனுடைய ஹிருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. அவன் இயேசுவோட சொன்னா, இதுவரைக்கும் நான் நாளத்தனையா வாங்கினதல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் ஏமாத்தி வாங்கினோ அதெல்லாம் நான் நாளத்தனையா கொடுக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஆமென் ஸ்தோத்திரம் யூனிஃபார்ம் மாறுகிறது அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுகிற மாற்றம் அல்ல. உண்மையான ரட்சிப்பு நம்முடைய ஹிருதயத்தில் உண்டாகிற மாற்றமே உண்மையான ரட்சிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இது 365 நாளும் குடிச்சிட்டு இருந்த ஆளு இப்ப நான் 365 நாளும் ஒண்ணு குடிக்கிறதல்ல. ஆமென். அப்பப்போ கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் மாத்திரை எடுத்து கொஞ்சம் வாயில வீத்துவேன்னு சொன்னா நீ இன்னைக்கும் மனம் திரும்பல நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் சர்ச்சில் வருவேன், தசம பாகம் கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா அந்த வேண்டாத கனெக்ஷன் உண்டு இல்லையா, வேண்டாத பாவ வழிகள், அவளோடுள்ள கனெக்ஷன், அவனோடுள்ள கனெக்ஷன், காதலனை பார்க்க போகிறது, காதலியை பார்க்க போகிறது, அது ஒன்னையும் நான் விட மாட்டேன். ஆனாலும் என் தெய்வ பிள்ளைன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒன்னு அறியே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேண்டாத வழிகளில் எல்லாம் நடந்துட்டு, வேண்டாத கெட்ட வார்த்தையும் பேசிட்டு, வேண்டாத கிரியைகள் எல்லாம் செய்துட்டு, ஆமென், இங்க வந்துட்டு போட்டுட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னா நீ பாவத்தை விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவத்தின் அனுபவத்தை பூர்ணமாய் விட்டு, ஆமென், அவரை பின்தொடர்வதே, ஆமென், பரிசுத்தமாய் வாழுவதே உத்தமமான மனம் திரும்புதல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இயேசு அது சொல்ல காரணம் என்ன? ஒருவரால் நமக்கு ரட்சிப்பு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம், வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் மனுஷனுடைய இடையில் நாம் ரட்சிக்கப்படும்படி அருளப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால ஒரு நாமம் கொண்டும் ஆமென் நம்முடைய ஹிருதயத்தில், ஆமென், நம்முடைய ஜீவிதத்தில் ரட்சிப்பு உண்டாகிறது அல்ல. ஆமென். நாமம் நெத்தியில போடுகிறது அல்ல முக்கியம், நாமம் நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுகிறது எப்படி? ஒரே ஒரு வசனம் மட்டும், நேரம் போயிருச்சுன்னு தெரியும், ஆனாலும் ஆமென் எனக்கு சொல்லாம இருக்க முடியாது, சொல்லி முடிச்சுட்டு நான் வேகத்தில் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், 10ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகத்தில் ஒரு ஆள் சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினால் அறிக்கையிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படும்படி 5 பைசா கொடுக்க வேண்டாம், நீ மெழுகுத்திரி கொளுத்த வேண்டாம், ஆமென், நீ காணிக்க கொடுக்க வேண்டாம், நீ மாலை வாங்கி போட வேண்டாம், ஒரு புண்ணிய நதியிலும் போய் முங்க வேண்டாம், ஒரு மனுஷனிடத்திலும் போக வேண்டாம், நீ 5 பைசா செலவாக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஹிருதயத்தில் விசுவாசித்து அவரை உன்னுடைய இரட்சகராய் வாயினால் நீ அறிக்கை பண்ணினால் நீ ரட்சிக்கப்படுவாய். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டும். இந்த ராத்திரி காலம் நீ ரட்சிக்கப்படும்படி தெய்வம் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படல, எனக்கு இந்த இயேசு வேணும், என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும், இனியும் நான் இந்த சாபத்தில் வாழ விரும்பல, என்னுடைய போராட்டத்தில் எனக்கு ஒரு விடுதல் வேணும். வாஞ்சிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சமூகத்தில் எழுமி நிற்கலாமா? நமக்கு எழுமி நிற்கலாம். சில மினிட்டுகள் நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்க போகிறோம். ஓ ராபாலா ஹல்தனா அதிக நடக்குது. எல்லா கண்ணுகளும் அடையட்டும், எல்லா கண்ணுகளும் அடையட்டும். யாரு கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம், எல்லா கண்ணுகளும் அடையட்டும். எஸ் 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 எல்லா கண்களும் அடையட்டும். யாரும் போய் இறங்கி போக வேண்டாம் வெளியில. இந்த ராத்திரி காலம் உன்னுடைய ஜீவிதத்தில் விடுதல் தெய்வம் கொடுக்கிற ராத்திரி காலம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி காலம் இவனமாய் ஆமென் ஆலோசனை அறிவிக்கிறார். சம்தநாத கனரகதுடி அல்தனாதிபல் பிரௌடமனகதல் வைடனாதியா. நாளுகள் கொண்டு சரீரத்தில் சில பலவீனம் மூலமாய், ஆமென், சரீரத்தில் உள்ள சில வியாதியின் மூலமாய், வெளியில் சொல்ல முடியாத சில பலகீனத்தின் மூலமாய்,
அதில் விடுதல் எனக்கு இனி உண்டோ இல்லையோ என்று சொல்லி ஆமென் வேதனையோடு இதற்குள்ளாய் இருக்கிறவர்கள் உண்டு. இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனுபவம் உள்ளவர்களை, அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவர்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஓ ரமண ஹதலரகதுனி அந்தல் பிரௌடமனகதல் வைடனாதியா. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டும் விடுதல் இல்ல, மருந்துக்கு செலவாக்கிட்டு விடுதல் இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். இனி மரிக்கிற வரைக்கும் நான் வியாதியோடு ஜீவிக்க வேண்டுமோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு இந்த ராத்திரி காலம் இதற்குள்ளாய் நீ இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்றைக்கும் வேதனையோடு இருக்கிறதை அல்ல கர்த்தர் விரும்புகிறது. என்றைக்கு நீ துக்கத்தோடு இருக்கிறதை அல்ல விரும்புகிறது. உன்னுடைய பலவீனத்தை மாற்றி உன்னை விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். குடும்பத்தால் சொந்த பந்தங்களால் தள்ளப்பட்ட அனுபவத்தில் அன்னால் குத்து வார்த்தையினால் வேதரிக்கப்பட்டது போல சந்ததி விஷயத்தை சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சந்ததி பாக்கியம் இல்லாததினால, குழந்தை பாக்கியம் இல்லாததினால ஆமென் ஒதுக்கி வைக்கப்பட்ட அனுபவத்தில் ஆமென் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற சில சகோதரிகளை இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. சந்தரரகதல பிரௌடபரகதல வைடனாதியா. அன்னால் ஆமென் மனுஷனுடைய முகத்தை நோக்கி பாராதபடிக்கு ஆமென் விடுவிக்கிற தெய்வத்தை நோக்கி தெய்வாலயத்தில் கடந்து வந்தபோது அவளுக்கு ஒரு விடுதல் தெய்வம் கொடுத்தது போல இந்த ராத்திரி காலம் சிலருடைய ஜீவிதத்தில் விடுதல் நல்க இயேசு உனக்காக கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய வியாதியை மாற்ற ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். ஹalleluya. சமாதானம் இல்லாதபடி சமாதானம் எனக்கு உண்டோ? நான் பாவத்தில் இருக்கிற பாவத்தின் மூலமா எனக்கு சமாதானம் இல்லை. ஆமென் வியாதியின் மூலமா எனக்கு சமாதானம் இல்லை. என் பிள்ளைகள் மூலமா எனக்கு சமாதானம் இல்லை என்கிற அனுபவத்தில், சமாதானம் நஷ்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற சிலரை ஆவியானவர் இந்த ராத்திரி காலம் வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. யூட்ரஸ் சம்பந்தமாய் கர்ப்பப்பையில் சில பலகீனத்தின் மூலமாய் ஆமென் ஸ்தோத்திரம் காணப்படுகிற ஒரு சகோதரியை ஆவியானவர் இந்த ராத்திரி காலம் காண்பிக்கிறார். யூட்ரஸ் சம்பந்தமான பலகீனம், கர்ப்பப்பையில் உள்ள ஒரு போராட்டத்தின் மூலமாய் ஆமென் ஸ்தோத்திரம் விடுதல் இல்லாதபடிக்கு ஆமென் ஆபரேஷன் விஷயங்களுமாய் பந்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் உள்ள ஒரு சகோதரி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ரிபனாரகதல் பிரௌடமனகதல் வைடமனகதல் வைஷனாதியா. ப்ளீடிங் விஷயத்தால் பெரும்பாலுள்ள ஸ்திரீ பாதிக்கப்பட்டது போல அந்த பிரசங்கம் ஆயத்தம் பண்ணும்போது என்னோட ஆவியானவர் சொன்ன அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் இந்த ராத்திரி காலம் இந்த சப்தத்தை கேட்கிறவர்களும் உண்டு, மைதானத்திலும் உண்டு. ஆவியானவர் சொன்ன இந்த ராத்திரி காலம் அவருடைய ஜீவிதத்தில் சில விடுதல் உண்டாகும். ஒருவேளை வெளியில் சொல்ல முடியாத அனுபவத்தில் பலவீனம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஹalleluya. பேதுருவை போல ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு நன்மையும் இல்லாதபடிக்கு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவர் இதற்குள்ளாய் உண்டு. பிசினஸ் மேഖലയിൽ நஷ்டங்கள் அனுபவித்து இனி என்ன செய்வதென்று தெரியாதபடி துக்கத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சந்ததிகளை குறித்து வேதனைக்கப்பட்டது போல பிள்ளைகளை குறித்து ஆமென் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, திருமண வாழ்க்கை குறித்து என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி ஆமென் எதிர்பார்ப்போடு வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிற இந்த ராத்திரி காலம் உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு விடுதல் உண்டு. எனக்கு ஒரு விடுதல் வேணும். சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏற்றெடுக்கிறவங்க பாஸ்டர் ஆமென் சொல்லப்பட்ட காரியம் உண்மை, எனக்கு அதில் ஒரு விடுதல் வேண்டும்னு சொல்லுகிறவங்க அடுத்து இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். ஆமென் இருக்கிற இடத்துல கை உயர்த்த தயாரானால் நான் உனக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா கண்ணுகளும் அடையட்டு. அடுத்து இருக்கிறவங்களை காண வேண்டாம். ஆமென் சொல்லப்பட்ட விஷயம் உள்ளவங்க ஆமென் ஸ்தோத்திரம். அப்புறம் ஆமென் வந்து ஜெபிக்க வந்துட்டு ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் உனக்கு வார்னிங் கொடுக்கும் போது நீ சமர்ப்பிக்கணும். நீ சமர்ப்பிக்க தயாரானால் தெய்வம் உனக்கு விடுதல் கொடுக்க போதுமானவர். தற்கொலை எண்ணத்தினால் ஆமென் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆமென் இரண்டு நபர்களை கர்த்தர் இந்த ராத்திரி காலம் என காண்பிக்கிறார். அது இந்த மைதானத்திற்குள்ளாயும் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சப்தத்தை கேட்கிற ஒரு நபரை, ஒரு புருஷனை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தற்கொலை எண்ணத்தினால் ஏது நேரத்தும் மரிக்கணும். பல தடவை நீ மரிக்கும்படி ஆயத்தப்பட்டாய். ஆனால் தெய்வம் உனக்கு அனுமதி கொடுக்கல. இந்த ராத்திரி கால தெய்வ சமூகத்தில் சமர்ப்பிக்க ஆவியானவர் சபை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். ராத்திரி வேளை உறக்கமில்லாதபடி அஸ்வஸ்ததை, பலவீனத்தினால் அஸ்வஸ்ததை படுகிற ஆமென் சில நபர்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ராத்திரி காலம் உனக்கு ஒரு விடுதல் உண்டு. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் வாய்களை திறந்து ஜெபிக்கட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த ராத்திரி காலம் வெண்ணங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை உடையவராய், நட்சத்திரங்களை கரங்களில் உடையவர் எஸ் உன் அருகில் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஓ ரிபாலா சந்தலரகதல வைடராதி. அன்னைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆமென் ஸ்திரீயே உனக்கு யார் சொன்னது? அவருடைய வஸ்திரத்தில்
வல்லமை உண்டு. ஸ்திரீயே, அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை உண்டு. உனக்கு யார் சொன்னது? அவள் சொல்லுவா, ஆமென் ஸ்தோத்திரம். நான் கேட்ட ஒரு பிரசங்கம் உண்டு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உயரமும் உன்னதமானவர் தேவாலயத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலில் மகிமை உண்டு, மகிமை உண்டு, மகிமை உண்டு, மகிமை உண்டு. அந்த வஸ்திரத்தின் மகிமை இந்த ராத்திரி காலம் இந்த மைதானத்தில் உனக்காக இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை. கைகளை தட்டி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. எஸ் 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 எஸ். கட்டுகள் அழியட்டும், போராட்டங்கள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் போராட்டங்கள் அழியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கைகளை தட்டி. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் விடுதலை ஏற்றங்க பார்க்கலாம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. சவரந்தல வைரவரகதல கூடவரகதல. ஓ பொழிந்திடும். கைகளை திறந்து விடுதலை பெற்றுக் கொண்டு பார்க்கலாம். இந்த ராத்திரி காலம் தெய்வத்தினுடைய சௌக்கியமாக்கும் வல்லமை உன்னை தேடி வருகிறது. பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள் விடுதலையை. அந்த கெட்டு அழியட்டு, அந்தகார கெட்டுகள் அழியட்டு. அபிஷேகம் தொடுகிறது, அபிஷேகம் தொடுகிறது. எஸ், ஒரு புதிய அபிஷேகம் சிலரிடமே இந்த ராத்திரி காலம் வியாபரிக்கிறது. ஓ இவரகதல கூடவர் அந்த வைரவரகதா. பெந்தரகேமனுடைய மரணவாசத்தை அழித்தவர், எரிகோவினுடைய சாபத்தை உடைத்தவர், யோர்தானுடைய கட்டை அழித்தவர். எஸ், இந்த ராத்திரி வேளையில் உன்னை விடுவிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். சாபங்கள் உடையட்டே, மரண கட்டுகள் அழியட்டே, அந்நிய நுகங்கள் அழியட்டே. உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. உன்னுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி காலம் இறங்கி வருகிறது. உன்னுடைய சந்ததி மேல் ஓ தெய்வத்தினுடைய தொடுதல். நீ ஆராதிக்கும் போதே உன் பிள்ளைகளை கண்டு தொடுகிறார். அவர்கள் மேல் உள்ள சாபம், பாரம்பரிய சாபம், விக்கிரக சாபம், குடும்ப சாபம், மந்திரவாத சாபம் அழிந்து மாறட்டே, அழியட விடு. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு மாறட்டே. பொல்லாதாவிகள் வீடுகள் என்று பொல்லாதாவிகள் மாறட்டே. அசுத்தாவி கிரியைகள் அழியட்டே. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லபா ஷகதர ரீபா லபா.